Hey guys, I'm Gautham. Welcome to Future Tech Gadgets. இன்னைக்கு வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா பயங்கரமான கேஜெட்ஸ்லாம் வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து வேற லெவல்ல இருக்க போது அமேசானோட பை லிங்க்ஸ்லாம் பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்பர் 1 வாட்ச் இயர்பட்ஸ். இது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் வாட்ச். அந்த ஸ்மார்ட் வாட்சுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸ் வந்து வச்சு செம்மையாக வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இயர்ஃபோன்ஸ் வந்து உங்களோட ஃபோன் கூட வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணுன்ற டைமில் நீங்கள் வந்து வாட்சிலேருந்து எடுத்து அழகாக வந்து பாட்டு கேட்க முடியும். ஒயர்லெஸ்ஸாக பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆக முடியும். ப்ளூடூத்தில் உங்கள் ஃபோன் கூட வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து ஃபோன் கால் வந்துச்சுன்னா வாட்சில் வந்து அது காமிக்கும். நீங்கள் இந்த இயர்பட்ஸில் வந்து பேசணும்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு எடுத்து அழகாக வந்து உங்கள் காதில் வந்து வச்சு நீங்கள் பேசிக்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா மல்டி ஃபங்க்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய ஸ்போர்ட்ஸ் மோடு வந்து இருக்குது. டிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ண முடியும், ஹார்ட் ரேட்டு, ஸ்லீப்பை வந்து மானிட்டர் பண்ண முடியும், அலாரம் கிளாக்கு, ஸ்டாப் வாட்ச்லாம் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஃபைண்ட் ஃபோன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து இந்த வாட்ச் இயர்பட்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் இல்லாத பிராண்டு தான் வந்து இந்த மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பிராண்ட்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு வாட்ச் வித் இயர்பட்ஸ் வந்து கொண்டாடுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ எந்த கம்பெனி வந்து கம்மியான பட்ஜெட்டில் வந்து கொண்டாந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். KeyX இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் இன் ஒன் ஸ்மார்ட் கார் கீ. ஸோ உங்களால் பார்த்தீங்கன்னா நிறையா விஷயத்துக்கு இந்த யூனிவர்சல் ரிமோட்டை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இதை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதோட டிசைனே பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஸூரி ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. டச் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 5 பட்டன்ஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் கீயை வச்சு எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கலாம். டோரு அண்டு கேரேஜ் வந்து உங்களால் லாக் பண்ண முடியும், அன்லாக் பண்ண முடியும். அண்ட் ஏர் கண்டிஷனரை வந்து நீங்கள் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். NFC ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்களால் வந்து கார்டை வந்து ஸ்கேன் பண்ண முடியும். டிவி ரிமோட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கவும் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கார் கீ அண்டு கேரேஜ் கீ, NFC கார்டு, ஐடி கார்டு அண்ட் தென் ரிமோட்டு இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே டிவைஸில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா கார் கீ அண்டு கேரேஜ் கீ, NFC கார்டு அண்டு டேகு, ரிமோட்டு இந்த மாதிரி தனித்தனியாக வந்து டிவைஸ் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஒரே டிவைஸ் வச்சு உங்களால் எல்லாத்தையுமே அக்சஸ் பண்ண முடியும். நம்பர் 3 MoveSpeed. இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பவர் பேங்க்கு. ஸோ இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 80,000 mAh. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து இதில் பவரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஒரே டைமில் உங்களால் இதை யூஸ் பண்ணி 5 விதமான டிவைஸ்க்கு சார்ஜ் பண்ணிக்க முடியும். அதுதான் வந்து இதோட ஸ்பெஷாலிட்டி. லைட்டனிங் போர்ட் இருக்குது, USB போர்ட் இருக்குது. மேக்ஸிமம் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 130 வாட்ஸ். டேரெக்டாக பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேபிளை வந்து கனெக்ட் பண்ணி உங்களோட மேக்குக்கு வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்க முடியும். கேமராவுக்கு சார்ஜ் பண்ணிக்கலாம், ட்ரோனுக்கு வந்து சார்ஜ் பண்ண முடியும். ஃபோனு, பவர் பேங்க் இல்லாட்டி ப்ளூடூத் ஸ்பீக்கர் இந்த மாதிரி நீங்கள் 5 டிவைஸ் வச்சுருந்தீங்கன்னா அட்டன் டைமில் அந்த 5க்குமே உங்களால் வந்து இதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து 2.5 kg. ஃபேமிலியோட நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு ட்ரிப்புக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த பவர் பேங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 4 ஸ்மார்ட் லென்சஸ். இது ஒரு மைக்ரோ LED ஸ்மார்ட் கான்டாக்ட் லென்ஸு. டெக்னாலஜி வந்து ரொம்பவே டெவலப் ஆகிட்டுருக்கு. அதுவும் இந்த லாஸ்ட் 20 இயர்ஸில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக டெவலப் ஆகிருக்கு. ஸோ இந்த மோஜோ விஷன் ஐ ட்ராக்கிங் கான்டாக்ட் லென்ஸை வந்து யூஸ் பண்ணி உங்களால் வந்து நிறையா விஷயத்துக்கு வந்து பயன்படுத்த முடியும். இதோட கோர் கான்செப்ட் பார்த்திங்கன்னா AR டெக்னாலஜி. ஸோ லென்ஸ்லேயே பார்த்திங்கன்னா பேட்டரியிலேருந்து சிப்லேருந்து எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க. நார்மலான லென்ஸ் மாதிரியே கண்ணில் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ உங்களால் வந்து ஒரு மேப் பார்க்குறது இல்லாட்டி இன்ஃபர்மேஷன் வந்து உங்களோட கண்ணுக்கு முன்னாடி வந்து தெரிஞ்சால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும். இந்த லென்ஸ் பார்த்திங்கன்னா வந்து டெஸ்டிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ ப்ராப்பரான டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணி ரொம்பவே சேஃபாக வந்து இந்த லென்ஸ் வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு நம்பலாம். நம்பர் 6 Batu. இது ஒரு மசாஜ் குஷன் ஏர் பேக்.
ஸோ நம்ம யூஸ் பண்ணுற சேரில் ஒரு குஷனுக்கு இந்த ஏர் பேக்கை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஐடி கம்பெனிஸில் அண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் சேரில் வந்து மணிக்கணக்காக வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஏர் பேக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உட்கார்ற இடம் பார்த்தீங்கன்னா பபுள்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம நார்மலாக உட்காரும்போது ரொம்பவே ஹீட் ஆயிரும் அந்த அண்டர் சீட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு டிசைனால் அந்த ஹீட் வந்து சுத்தமாக இருக்காது. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக நீங்கள் வந்து சேரில் உட்காந்து மணிக்கணக்காக ஒர்க் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கும் வேணும்னா இந்த மாதிரி ஒரு ஏர் பேக் குஷன் வந்து வாங்கி வச்சு நீங்கள் வந்து அழகாக உட்காந்துட்டே வந்து ஒர்க் பண்ணலாம். நம்பர் 7 ஸ்க்ரப்பர். இது பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் கிளீனிங் ப்ரஷ். இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கிச்சனில் இருக்க ஸ்டவ்வு, ஃப்ளோரு அண்டு காரை வந்து வாஷ் பண்ணுறதுக்கு, பாத்ரூம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு, சிங்க்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்பின் ஆகும். எல்லாத்தோட கிச்சன்லேயும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு கேஜெட். இதோட பைலிங்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி பார்த்த கேஜெட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். லவ் யூ, பாய்.